Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 11 exercise 1.4ல sum number 5 பார்க்க போகிறோம். The most important sum. ஏன் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கனாலே நமக்கு இங்கேருந்து தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ரெஃபர் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்னும் ட்ரிக்னாமெட்ரி நடத்தலை, இருந்தாலும் இந்த சம்முக்கு நம்ம அங்கேருந்து தான் இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு வரணும். ஸோ this diagram is from page number 102. ஓகே, ஏன்னா சைன் கிராஃப்னா என்ன உங்களுக்கு அப்படின்னு தெரியாது. அவங்க கொடுத்துருக்கிறதே ஃபஸ்ட்டு சைன் கிராஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைனோட ஒரிஜினல் கிராஃப் லெவல் இதுதான். ஓகே, நான் எல்லா இந்த அடுத்தடுத்து வரப்போகிற சப்டிவிஷன்ஸையும் நான் இதில் தான் போட போகிறேன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் சப்டிவிஷன் y இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இல்லையா. இந்த சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி we are having an illustration in your book, right? இப்போ பாருங்க, இந்த illustrationல the first subdivision பாருங்க, first and second subdivision டிக் பண்ற பாருங்க. the graph of y is equal to f of minus x is the reflection of the graph of f about the y axis. இந்த x axis இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படியே ஒரு எங்கெல்லாம் இங்க வந்து மேக்ஸிமம் தொடுதோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் இப்போ மேக்ஸிமத்தை ரீச் பண்ணும். அதே போல் நீங்கள் அடுத்தடுத்த சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு இல்லஸ்ட்ரேஷனில் செகண்டரியாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதை தான் நான் போட போகிறேன். நம்ம என்ன இல்லஸ்ட்ரேஷனில் சொன்னோம், இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிராஃப் ஆஃப் எஃப். ஆக்சுவலி எஃப் என்னது, எஃப் உடைய வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இல்லையா. இப்போ நம்ம என்ன வரைகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு வரைகிறோம் இல்லையா. இப்போ மைனஸ் எக்ஸ் அப்படின்னாக்கா ஒய் இந்த டயக்ராம் தான் நம்ம போடணும், செகண்டரியாக இருக்கக்கூடிய இந்த பார்ட். கிளியர். இப்போ ரிஃப்ளெக்ஷன் வரப்போ நமக்கு தெரிய வேண்டிய வார்த்தை அந்த வார்த்தை தான், ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை தான். இந்த கிராஃப் கொடுத்ததுக்கான நோக்கமும் அதுதான். ஓகே, இது வந்து நான் எங்கே இருக்குன்னு சொன்னேன், பேஜ் நம்பர் 102ல் இருக்குது இந்த கிராஃப். இந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடியேவும் இருக்குது, இந்த அளவுக்கு கிளியராக இல்லை. ஸோ ரிஃப்ளெக்ஷன் நம்ம வரைய போகிறோம். இப்போ இங்கே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் மேலே பிடிச்சிருக்கா இந்த சைடில். இப்போ இதே மாதிரி மேக்ஸிமம் கீழே தான் ரீச் ஆகும். மேக்ஸிமம் ரீச் அப்படியே ரிஃப்ளெக்ஷன் எங்கெல்லாம். ஓகே, இது இந்த பக்கம், இதே போல் இது இந்த பக்கம். ரீச் மேக்ஸிமம் அண்ட் ரீச் ஹியர். ஓகே, அகெயின் அண்ட் ரீச் ஹியர். இதுதான் யாரோட கிராஃப், y இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் உடைய கிராஃப். புரியுதா? எதை வச்சு சொன்ன நான் திரும்பவும் சொல்கிறேன், செகண்ட் டெஃபினிஷன். இது ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே இது இருக்கு. ஓகே, கிளியர். இப்போ y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் சைன் எக்ஸ். இப்போ இது ஜென்ரலாக நம்ம சொல்கிறது வந்து y இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த y இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸுங்கிறது ஜென்ரல். நம்ம அந்த இடத்துல இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து y இஸ் ஈக்குவல் டு இதுதான். ஓகே, அகைன் ஐ வில் ரைட் இட் இன் கிளியர் மேனர். இப்போ நமக்கு கிளியராக இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நான் இப்பயும் சொல்கிறேன், இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து சைன் எக்ஸ்னுடைய கிராஃப் தான் இங்கே வந்து பிளாக்ல போடப்பட்டிருக்கு. ஓகே, பிளாக் அண்ட் பிங்க் கலரில் போடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் டு அண்டர்ஸ்டாண்டிங், டு ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வித் த டெஃபினிஷன் ரிலேட்டட் வித் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டைலேஷன்ஸ், இதுதான் நம்ம இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ நம்ம செகண்டரியாக வரைய போகிறோம். இப்போ என்னென்னா நமக்கு தெரியும், சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்றது மைனஸ் சைன் எக்ஸ் இல்லையா. அப்போ மைனஸ் சைன் எக்ஸ் நமக்கு தெரியும் ரூலு. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுது, ப்ளஸ் ஆகிடும். த ஆன்சர் பிகம்ஸ் வாட், சைன் எக்ஸ். நல்லா கவனிங்க, இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஒரிஜினல் டயக்ராம் தான் ஆன்சர் இல்லையா. இங்கே பாருங்க, ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்க, சைன் எக்ஸ்னு வந்திருக்கு. ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கு, ஐ ரிப்பீட், செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஒரிஜினல் டயக்ராம் தான் ஆன்சர். ஓகே, அடுத்ததா தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ now we are moving to third subdivision. இங்கே தேர்ட் சப்டிவிஷனில் பாருங்க, we are having an important information. Third subdivision, y is equal to sin of 90 plus x, அதாவது pi by 2 plus x 90 plus theta cos theta நமக்கு தெரியும்.
ஆனால் இது அப்படி போட முடியாது, காஸ் கிராஃப் வச்சு போட முடியாது. ஆனால் ஐ ஷோ த காஸ் கிராஃப் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். முதல்ல இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அதை காமிக்கிறேன். விச் இஸ் காஸ் எக்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபார்மில் இருக்குது. இங்கே பாருங்கள், y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்ற ஃபார்முலா. அண்ட் காஸ் எஸ் த ஷிஃப்ட் டு லெஃப்ட் அப்படின்னு இருக்குது. ஷிஃப்ட் டு லெஃப்ட்னா இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆன விஷயம் இன்னொரு லெஃப்ட் டு π/2 அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத வில் ஷோ லைக் இந்த காஸ் கிராஃபை நான் காமிக்கிறேன். இப்போ இதுதான் காசோட கிராஃப். நல்லா கவனிங்க. சைன் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர். நல்லா கவனிங்க. சைனோடைய சைன் 0 0 இல்லையா? சைனோடைய மேக்ஸிமம் 90. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. நாம் வச்சிருக்கிற கிராஃப் மெயின் கிராஃப் இருக்கு இல்லையா? சைன் கிராஃப்லேருந்து தான் இதை கொண்டு வரணும். இது ஆக்சுவலி காஸ் கிராஃப். இது சைன் கிராஃபில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும். ஸோ இந்த கிராஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வார். என்ன கொடுத்துருக்கு டெஃபினிஷனில்? லெஃப்ட் ஷிஃப்ட் டு த லெஃப்ட்னு இருக்குது. அப்போ இங்கே எங்கே இருக்கோ அந்த லிமிட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ நோ த கிராஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர், ரைட்? இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இப்படி ஸ்டார்ட் ஆகி π/2 வந்து ரீச் ஆகி திரும்ப பையில் மேக்ஸிமம் டச் பண்ணி திரும்ப இந்த பை திரும்ப இந்த 3π/2 வழியாக மேக்ஸிமம் ரீச் ஆகும். அண்ட் திஸ் வே இதுக்கப்புறம் இந்த -π/2 வழியாக வரும். வந்து பையில் மேக்ஸிமம் ரீச் ஆகி again it goes through the way of 3π/2 and like this. ஓகே, இப்படி தான் போகுது. ஸோ ஒவ்வொரு கிராஃபும் ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் ஆர் எனி அதர் டெஃபினிஷன் ரிலேட் பண்ணி தான் வந்திருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ இதே நம்ம இன்னொரு விஷயமும் பார்க்க போகிறோம் அடுத்ததா. இதுதான் இந்த கிராஃப். ஒன்றுத்துக்கு நீங்கள் அந்த கிராஃப் செஷனுக்கு நேராக சைன் ஆஃப் π/2 ப்ளஸ் எக்ஸ், அந்த இது சைன் எக்ஸ் இந்த மாதிரி எழுதிக்கணும். ஒரே கிராஃப் ஷீட்டில் தான் போடுற மாதிரி வரும். அண்ட் யூ வில் நாட் பி ப்ரொவைடட் கிராஃப் ஷீட் அட் எக்ஸாம் ஹால்ஸ். ரஃபாக தான் போடணும். மேக்ஸிமம் எவ்வளோ அழகாக போட முடியுமோ போடுங்க. த லாஸ்ட் சப்டிவிஷன். இப்போ பாருங்கள், y இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் என்ன வேல்யூ இருக்குது? π/2 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, சி π/2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா ஷிஃப்ட் டு த ரைட்னு வருது பாருங்க. ஸோ திஸ் வேல்யூ ஷிஃப்டட் டு ரைட் சம்திங் வாட். ஓகே, இப்போ ரைட் இந்த வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கீழே இந்த டெஃபினிஷன் இருக்குது. இப்போ நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ த நியூ கிராஃப் ஷிஃப்ட் டு ரைட் அப்படின்னாக்கா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் π/2 அண்ட் கோஸ் அப் டு π, அகெயின் 3π/2 அண்ட் ஸோ ஆன் அப் டு இந்த பக்கம் வரும். ஓகே, டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு எப்படி வரும்னா இந்த சைடில் இந்த -1 மேக்ஸிமம் ரீச் ஆகிட்டு திரும்ப -π/2 அண்ட் π மேக்ஸிமம் அண்ட் லைக் திஸ் இப்படி வரும். இது வந்து இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த -1 தாண்டக்கூடாது. ஏன்னா -1 +1 அப்படிங்கிற +1 -1 தான் மேக்ஸிமம் வேல்யூ இதுக்கு. இது வந்து அடுத்த வருஷம் நீங்கள் வந்து ஆம்ப்ளிடியூட் பீரியட்ஸ்ன்னு தனியாக படிப்பீங்க. அதுக்கு ரொம்ப பேஸ் இதெல்லாமே. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த சம்னுடைய கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன். யூ ஹாவ் டு ட்ரா திஸ் திங் இன் யர் கிராஃப் ஷீட் அண்ட் ஒர்க் அவுட். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.